பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 129 அதிகாரம் 2 வசனம் இப்படியா சொல்லப்படுது. என் சிறு வயது தொடங்கி அநேக கரம் என்னை நொறுக்கி என்னை மேற்கொள்ளாமல் போன. சங்கீத தாவீது சொல்றாரு, என் சிறு வயது தொடங்கி அநேக கரம் என்னை நொறுக்கிறாங்க, அவங்க என்னை மேற்கொள்ள முடியல, என்னை கர்த்தர் என்னோட கூட இருந்தால் என்னை பாதுகாத்தார் சொல்லி சங்கீத தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்தார். அதாவது சங்கீத தாவீது பார்த்தீங்கன்னா அவர் சிறு வயதில் சரி, அவன் சொந்தக்காரால சரி, அவன் அண்ணத்த மேலே அப்பமா என்ன பாட்டேன் ஒரு ஆடு மேய்ச்சிருந்தேன். அதாவது அவன் கடைசியாக இருந்தால் அவனை எதிர்பார்க்காத கர்த்தர் அவன் அபிஷேகம் பண்ண கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அதாவது அற்பமாக என்ன பண்ணல கர்த்தர் அவர் நம்மளை அற்புதமாக மாற்றுற தேவனாக இருக்கார். தாவீது மேலே கர்த்தர் அவர் ராஜா அபிஷேகம் பண்ணி தாவீதை எடுத்து பயன்படுத்த. அது மட்டும் தாவீது அந்த இடத்துல கர்த்தர் அவர் வெட்கப்படுத்தவில்லை. சொந்தக்கார மத்திய சகோதர மத்திய கர்த்தர் தாவீது வெட்கப்படுத்த. அது மட்டும் இல்லை, தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தாவீது நம்ம எத்தனை சத்துரு எழும்பினாங்க, எத்தனை பேர் தாவீதை அழிக்கணும், தாவீதை நொறுக்கணும், தாவீதை இல்லாதபடி செய்யணும்னு எத்தனையோ பேர் எழும்பினாங்க. ஆனால் தாவீதை ஒன்றுமே செய்ய முடியல, நொறுக்க கூட முடியல, அவனை ஒன்றுமே பக்கம் கூட போக முடியல. ஏன்னா கர்த்தர் அவனோட கூட அவனை பாதுகாத்தாரு. அதான் தாவீது சொல்கிறார், சிறு வயது தொடங்கின கர்த்தரை ஒருபோது கைவிடலை, நான் ஆராதிக்க தேவன் ஜீவன் உள்ள தேவன், அவர் என்னோட கூட இருக்கிறாரு, நான் ஒருபோது வெக்கப்பட மாட்டேன் சொல்லி சங்கீத தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையோட சரி, நம்ம சிறு வயது முதல் நம்ம கர்த்தர் பாதுகாத்த தேவனாக இருக்காரு. நம்ம சிறு வயதில் எத்தனை பேர் நம்ம அழிக்க நினைச்சிருப்பாங்க, நம்ம எத்தனை பேர் நம்ம காலி பண்ணோம், இவன் எப்படின்னா நம்ம கீழே விழுந்தோம், இப்போ இல்லாத போய் நம்ம சிறு வயதில் எத்தனை நம்ம சத்துரு எழுந்திருப்பாங்க, எத்தனை பேர் நம்ம அழிக்க தெரிஞ்சிருப்பாங்க. எல்லா இடத்துல கர்த்தர் நம்மளுக்கு மூலம் நம்மளை அவர் பாதுகாத்தார். அதாவது சிறு வயதில் நம்மளை பாதுகாத்த தேவன் நம்மளை இப்பயா கைவிடப்படாரு. சங்கீத தாவீது சொல்கிறாரு, என் முதிர் வயது ஆனாலும் சரி, என் தலைமுடி நரைச்சாலும் அவர் என்னை ஒருபுறம் தள்ளவே மாட்டார், என்னோட கூட இருப்பார் சொல்லி சங்கீத தாவீது கர்த்தரை எப்பவும் மகிமைப்படுத்தாரு. அதாவது நம்மளோட வாய்க்கூட சரி, நம்ம சிறு வயதில் முதல் நம்மளை பாதுகாத்த தேவன். நம்மளுக்கும் எத்தனை சத்துரு எழும்பியிருப்பாங்க, எத்தனை பேர் நம்மளை அழிக்க நினைச்சிருப்பாங்க, எத்தனை பேர் நம்ம காலி பண்ண பார்த்துருப்பாங்க, அந்த எத்தனை பேர் நம்ம இல்லாத பேர் நம்ம பேரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம விரும்ப எழுந்திருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் கற்று நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனால் நம்ம சிறு வயதும் நம்மளை பாதுகாத்த தேவனை நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. எப்போவுமே அவர் நம்மளை மகிமைப்படுத்தணும், அவர் நம்ம புகழ்ந்து பாடணும், அவருடைய வசனத்தை நம்ம அநேக பேருக்கு, அதாவது அவருடைய வார்த்தையை நம்ம அநேக பேரும் சொல்லணும். ஏன்னா தேவன் நம்மளுக்கு எத்தனை நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு, நம்ம ஒருபோதும் கைவிடாத தேவன். அப்படியே அப்போ நன்மையான தேவனை அவரோட நன்மை இப்போ நம்மளும் மக்கள் நன்மை சொல்லும் போது வாழ்க்கை மற்றவங்களுக்கு புரோஜனமாக இருக்கிறோம். அதனால் நம்ம கர்த்தரை ஒருபோதும் கைவிட மாட்டார். சின்ன வயசில் கைவிட தேவன் நம்மளை முதிர் வயதில் கைவிட மாட்டார். அவர் கடத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், நம்ம ஒருபோதும் பயப்பட வேண்டாம். நம்ம எப்போவுமே கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். சங்கீத தாவீதை மகிமைப்படுத்தணும், நம்மளும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் நாமம் வாழ்க. ஆமென்.